திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 411 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 28. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசைப்பத்து முதல் திருப்பாடல். கருடக் கொடியோன் காணமாட்டா களர் சேவடி என்னும் பொருளைத் தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லா மணியேயோ இருளைத் துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளைப் பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. தலைவனே, கருடக் கொடியினை உடைய விஷ்ணுவும் காண இயலாத திருவடி, வீரக்கழல் அணிந்திருக்கின்ற திருவடி, செம்மையான சிவபெருமானின் திருவடி, அத்தகைய திருவடி என்கின்ற செல்வத்தை கொடுத்து இப்பூவுலகில் என்னை அடிமையாகக் கொண்ட மாணிக்க மணியே, துளைக்கப்படாத மாணிக்க மணியே, என் மல இருளின் ஆற்றலை அடங்கச் செய்து என்னிடம் வருக என்று உன்னிடத்திற்கு என்னை அழைக்கின்ற உன் திருவருளை பெறுவதற்கு நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை எம்பெருமானே நிறைவேற்றுவாயாக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசைப்பத்து திருப்பாடல் 2. மொய்ப்பான் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் புக்கிருக்ககில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேயோ எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என் அமுதேயோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. தலைவனே, அரசே, எவ்வகை பிறவி உயிர்களும் வாழும் உலகங்களுக்கு அப்பாற்பட்டவனே, எனக்கு நிறைந்த அமுதம் போன்றவனே, இந்த சரீரம் என்கின்ற சட்டையை நீ எனக்கு கொடுத்தாய். இந்த சரீரம் என்கின்ற குடிசை அது எப்படி இருக்கின்றது என்றால், குருதியில் தோய்த்த நரம்பு கயிறாகவும் மஜ்ஜை உள்ள எலும்புகள் களிகளாக அதாவது குச்சிகளாகவும் கொண்டு நிலைநாட்டி தோல் என்பதையே கூரையாக வேய்ந்த இந்த இழிவான குடிசையில், இந்த இழிவான குடிசையாகிய இந்த சரீரம் என்கின்ற சட்டையில் இனியும் என்னால் வசித்திருக்க முடியாது. தந்தையே, உன்னை காண விரும்புகின்றேன். என்னை உன்னிடத்தில் அழைத்துக் கொள்வாயாக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசைப்பத்து திருப்பாடல் 3. சீவார் தீமொய் தழுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்தாட்கொள்ளும் குருமணியே, தேவா தேவர்க்கு அரியானே, சிவனே, சிறிது என் முகம் நோக்கி ஆவா என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. தலைவனே, அரசனே, பஞ்சகிருத்திய நடனம் இயற்றுபவனே, என்னை காத்து உன் அடிமையாகக் கொள்ளும் குருவாகிய சிந்தாமணியே, அமரரே, தேவர்களுக்குச் சிங்கம் போன்றவரே, மங்களமானவரே, என்னுடைய இந்த சிறு குடிசை என்கின்ற இந்த உடம்பு, இந்த சரீரம், இது சீழ் ஒழுக ஈக்கள் மொய்க்க கழிவுப் பொருட்களுடன் அலைந்து கொண்டிருக்கும் இந்த சிறு குடிசை போன்ற இந்த உடம்பு அழியும்படி என்னை உன்னிடத்தில் அழைத்துக் கொள்வாயாக. சற்றே என்னுடைய முகத்தை நீ பார்த்து உன் கருணைக்கு என்னை தகுதியாக்கிக் கொள்ளும்படி செய்வாயாக. உன்னிடம் வரும்படி நீ என்னை அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசைப்பத்து திருப்பாடல் 4. மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கூறல் வீரிலி நடைக்கூடம் தொடர்ந்தனை நலியத் துயருறுகின்றேன் சோத்தமெம் பெருமானே, உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி உன் திரு மலர்பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. எங்கள் தலைவனே, பெருமைக்குரியவனே, வணக்கம். எலும்புகள் நெருங்கி புலால் மிகுந்து அழுக்குகள் ஊறி நிற்பதாகிய இந்த உடல், அசைகின்ற வீடு போன்று இருக்கின்ற இந்த உடல் என்னை விடாது பற்றி வருத்தி என்னை துன்பப்படுத்துகின்றது.
மனம் விண்டு நெகிழ்ந்து உருகி என் உள்ளத்துள் ஒளிரும் ஒளியாகிய உன்னை தியானம் செய்து முக்திச் செல்வம் தருவதாகிய உன் திருவடிகளுக்கு அடைக்கலமாக புகுந்து உன் திருவடிகளின் கீழே தங்குவதற்கு ஆசைப்பட்டேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசைப்பத்து திருப்பாடல் 5. அழி புன்னகத்து புறந்தோல் மூடி அடியேனுடை யாக்கை புளியம்பழம் ஒத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எளிவந்து என்னை ஆண்டு கொண்ட என் அமுதேயோ அழிய என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஓ தலைவனே, தருமநந்தியின் மீது எழுந்தருளி வருபவரே, திருவெண்ணீற்றில் திளைப்பவரே, எளிமையாக வந்து என்னை அடிமை கொண்டு அருளிய அருமையான அமுதம் போன்றவரே, அடியவனுடைய உடல் உள்ளே பழுத்த புண்ணுடையதாய் ஆனால் வெளியே தோலால் மூடப்பட்டு புளியம்பழம் போன்று இருக்கின்றேன். இருந்தும் வாழ்ந்து வருகின்றேன். நீ என்னிடம் கருணை நோக்கம் செய்து இவன் பரிதாபத்திற்கு உரியவன் என்று நீ அருள் பாலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசைப்பத்து திருப்பாடல் 6. எய்த்தேன் நாயேன் இனி இங்கு இருக்ககில்லேன் இல்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோரறியா மலர்ச்சேவடியானே. முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. தலைவனே, விண்ணுலகவாசிகளும் அறியாத தாமரை மலர்கள் போன்ற செம்மையான ஸ்ரீபாதங்களை உடையவரே, இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்கியவரே, தந்தையே, இவ்வுலக வாழ்க்கையை அடியேனுக்கு அமைத்தாய். நாயினை போன்று எழிந்துள்ள நான் களைப்படைந்தேன். இவ்வுலகில் இனி என்னால் வாழ முடியாது. என் இல்வாழ்க்கையும் நீ நீக்குகின்றாயில்லை. உன் திருமுகத்தின் அருளொளியைக் கண்டு உன்னுடைய திருப்புன் முறுவலை பார்ப்பதற்கு அப்பா நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசைப்பத்து திருப்பாடல் 7. பாரோர் விண்ணோர் பரவியேத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே. பேராயிரமும் பரவி திரிந்து எம் பெருமான் என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. தலைவனே, மண்ணுலகவாசிகளும் விண்ணுலகவாசிகளும் வணங்கி துதிக்கின்ற பரம்பொருளே, மேலான ஒளியே, தெவிட்டாத அமுதம் போன்றவரே, மீண்டும் பிறவாத நிலை என்கின்ற முக்திப்பேற்றை கொடுப்பதற்காக இந்த பூவுலகத்திற்கு வந்து அடிமை கொள்கின்ற பெருமானே, உன்னுடைய எண்ணற்ற திருநாமங்களை கூறி பல ஸ்தலங்களுக்கும் சென்று எங்கள் பெருமைக்குரியவனே வருவாயாக என்று துதிப்பதற்காக ஆசைப்பட்டேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசைப்பத்து திருப்பாடல் 8. கையால் தொழுது உன் கள்ளர்சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாது என்றன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகொப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. தலைவனே, திருவையாறு திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமானே, கழல் அணிந்த உன் திருவடிகளை என் கைகளால் வணங்கி என் உடம்புடன் பொருந்தும் வண்ணம் உன் திருவடிகளை இறுக அணைத்து கொண்டு பின்னர் உன்னுடைய திருவடிகளை சலிப்பின்றி என் தலைமீது வைத்துக்கொண்டு தந்தையே எங்கள் பெருமைக்குரியவனே பெருமைக்குரியவனே என்று என் வாயினால் கூவி நெருப்பில் அகப்பட்ட மெழுகு போல உருகுவதற்கு ஆசைப்பட்டேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசைப்பத்து திருப்பாடல் 9. செடியார் ஆக்கை திறமர வீசி சிவபுர நகர்புக்கு கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண் இணை களிகூற
படிதான் இல்லா பரம்பரனே, உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. தலைவனே, ஒப்பற்ற மேலான கடவுளே, உன் அடியவனாகிய நான் அழுக்கு நிறைந்த இந்த உடலின் வலிமை முற்றிலும் நீங்க இந்த சரீரத்தை துறந்து உன் சிவலோகம் புகுந்து அங்கு ஒளிர்கின்ற காவல் பொருந்திய ஒளியை பார்த்து என் இரு விழிகளும் மகிழ்ச்சியடையும்படி உன் தொன்மையான பல அடியார்கள் உன் திருத்தொண்டர்கள் கூட்டத்தை கண்டு வணங்குவதற்கு பெரிதும் ஆசைப்பட்டேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஆசை 10 திருப்பாடல் 10. வெஞ்சேல் அணைய கண்ணார்த்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் ஞானச் சுடரே, நானோர் துணை காணேன் பஞ்சேர் அடியாள் பாகத்து ஒருவா பவளத் திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. தலைவனே, ஞான ஒளியே, செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்ட அழகிய திருவடிகளை உடைய உமையம்மையை இடபாகத்தில் கொண்டுள்ள ஒப்பற்ற பெருமானே, நாய் போன்று எழுந்துள்ள நான் இளம் பெண்களின் வலையில் சிக்கி நைந்து போனேன். அதிலிருந்து மீள ஒரு துணையும் எனக்கு இல்லை. பவளம் போன்றதும் உபதேசமாகிய செல்வத்தை தருகின்ற உன்னுடைய திருவாயினால் அஞ்சாதே என்று எனக்கு கூறி அருள வேண்டும் பெருமானே. அதற்கு நான் ஆசைப்பட்டேன் பெருமானே. திருச்சிற்றம்பலம். இனி திருவாசகத்தின் ஆசை 10 திருப்பதிகத்தின் தொகுப்புரை. தலைவனே, திருமாலும் காண முடியாத திருவடிகளை தந்து இவ்வுலகில் என்னை ஆட்கொண்ட பொல்லா மணியே, திருவையாற்று மன்னவனே, எவ்வகை உயிர்களும் வாழும் உலகங்களுக்கும் அப்பாற்பட்டவனே, எனக்கு நிறைந்த அமுதம் போன்றவனே, என் தந்தையே, பஞ்சகிருத்திய கூத்து இயற்றுபவரே, என்னை அடிமையாக கொள்ளும் குருவாகிய சிந்தாமணியே, அமரனே, தேவர்களுக்கு சிங்கம் போன்றவனே, மங்களமானவனே, எம் பெருமைக்கு உரியவனே, தரும நந்தியிலே எழுந்தருளி வரும் பெருமானே, விபூதியில் திளைப்பவரே, எளிமையாக இந்த பூவுலகத்திற்கு வந்து என்னை அடிமை கொண்டு முக்தி தருபவரே, வானத்து அமரர்களும் அறியாத தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளை உடையவரே, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவரே, மண்ணுலகினரும் விண்ணுலகினரும் வணங்கி துதிக்கும் முழுமுதல் கடவுளாகிய மேலான ஒளியே, மேலானவர்களுக்கும் மேலாக உள்ள ஒப்பற்ற கடவுளே, மாதொரு பாகனே, இளம் பெண்களின் ஊடல் என்ற வலையிலே சிக்கி நான் நைந்து போனேன். அதிலிருந்து மீள ஒரு துணையும் இல்லை. வலிமை தரும் குருதியில் தோய்ந்த கயிறு என்கின்ற நரம்புகளால் களிகளாகிய எலும்புகளை இணைத்து மேலே தோலால் போர்க்கப்பட்ட சட்டை போன்ற இந்த உடம்பு சீழ் ஒழுக ஈக்கள் மொய்க்க கழிவு பண்டங்களுடன் அலைந்து கொண்டிருக்கின்றது. இது உள்ளே பழுத்த புண் உடையதாக வெளியே தோலால் மூடப்பட்டுள்ள புளியம் பழம் போன்றது. இது தரும் துன்பம் அதை என்னால் தாங்க இயலவில்லை பெருமானே. இருந்தாலும் இந்த உடலின் உள்ளே வாழ்ந்து வருகின்றேன். இந்த உலக வாழ்க்கையை பெருமானே நீயேதான் தந்தாய். எனவே நீயேதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் இந்த உலக வாழ்க்கையை நீ திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லையே. நான் மிகவும் களைத்து விட்டேன் பெருமானே. நான் மனம் மகிழ்ந்து உன்னை தியானம் செய்து பல ஸ்தலங்களுக்கும் சென்று உன்னுடைய எண்ணற்ற திருநாமங்களை சொல்லி துதித்து உன் திருவடிகளை தொழுது உன் திருவடிகளை கட்டி அணைத்து தழுவி என் தலையின் மேலே வைத்துக்கொண்டு எங்கள் பெருமைக்குரியவனே என்று வாயார அரற்றி நெருப்பில் அகப்பட்ட மெழுகு போல மனம் உருகவும் இந்த உடலை உதிர்த்துவிட்டு முக்தி செல்வம் தருவதாகிய உன் திருவடிகளை அடைந்து அந்த சிவ உலகத்தை அடைந்து அங்கே உன்னுடைய திருமுகத்தை தரிசனம் செய்து உன்னுடைய திருப்புன்னகையை கண்டு அங்கு இருக்கின்ற உன்னுடைய பல அடியார் பக்தர் கூட்டத்தை காண்பதற்காக விரும்பினேன். எனவே பெருமானே, என்னை கிருபாநோக்கம் செய்து நான் இரக்கம் கொள்வதற்கு தகுதியானவன்தான்.
நான் கருணை கொள்வதற்கு உன் கருணைக்கு நான் தகுதியானவன்தான் என்று அருள் பாலித்து என்னுடைய இந்த உடல் அழியும் வண்ணம் இந்த சரீரத்தை திரும்பவும் நீ எடுத்துக்கொண்டு என் மல இருளின் ஆற்றலை மடங்கச் செய்து இங்கே வா மகனே என்று உன் திருவாயால் என்னை அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பெருமானே. சிவசிவா திருச்சிற்றம்பலம். இவ்வாறு திருவாசகம் ஆசைப்பத்து திருப்பதிகத்தின் கருத்து அமைகின்றது. மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.